உண்மையான நட்புக்கு அடையாளம் உயிர்க்கு ஆபத்தான நேரத்தில் தக்க சமயத்தில் உதவுதுதான். இங்கு குமார் தன் நண்பன் செந்தில் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட போது உதவினானா? என்ன நடந்தது? தொடர்ந்து கதையை கேளுங்கள். செந்துரை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் செந்தில், குமார் எனும் இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் குழந்தை பருவத்திலிருந்து நண்பர்கள். ஏற்கனவே எதிலும் ஒருவருக்கொருவர் துணை நின்று வாழ்வில் பல பிரச்சனைகளை ஒருவருடன் ஒருவர் தாண்டி வந்தவர்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் அருகிலுள்ள காட்டுக்குள் நடந்து செல்ல முடிவு செய்தனர். காட்டிற்குள் நுழைந்ததும் காற்று மெல்ல வீசியது. பறவைகள் கீச்சுகீச்சென்று பாடின. காட்டில் சுற்றிக் கொண்டிருந்தபோது ஒரு காட்டு எருமை அவர்களை நோக்கி திடீரென ஓடி வந்தது. எருமையின் கோபத்தை உணர்ந்தவுடன் அவர்கள் இருவரும் பதறிப்போனார்கள். செந்தில் உடனே அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் எளிமையாக ஏறிவிட்டான். ஆனால் குமாருக்கு மரத்தில் ஏறுவதற்கு பயமாக இருந்தது மற்றும் அவன் அது எப்படி செய்வதென்று கூட அறியவில்லை. அவனுக்கு உண்மையில் மரம் ஏறத் தெரியாது. குமாரை தனியாக விட்டுவிட்ட செந்தில் தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொண்டான். எருமை வேகமாக வந்து குமாரை நோக்கி விரைந்தது. அப்போது குமார் திடீரென தன்னையே எப்படி காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று யோசித்தான். பளிச்சென்று ஒரு ஐடியா தோன்றியது. அவன் நளினமாக தரையிலே படுத்துக் கொண்டான். சுவாசமின்றி இறந்தவனைப் போல அசையாமல் கிடந்தான். எருமை குமாரின் உடலை நெருங்கி தலைப்பகுதியை முகர்ந்தது. ஆனால் அவனது உடல் அசையாததால் எருமை அவனை உயிரற்றவனாக எண்ணி அவனை விட்டு நகர்ந்து சென்றது. குமார் தப்பித்தான். செந்தில் மரத்தில் இருந்து இறங்கி வந்ததும் அவன் சிரித்துக்கொண்டே, அந்த எருமை உன் காதில் என்ன சொன்னது என குமாரிடம் கேட்டான். குமார் அமைதியாகவும் தெளிவாகவும் சொன்னான், எருமே, என்னிடம் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தது செந்தில். வாழ்க்கையில் நம்மை உயிர்க்கு மன்றாடும் போது கைவிடும் நண்பர்களை நம்பக்கூடாது என்று. செந்தில் அப்பொழுதுதான் தனது தவறை உணர்ந்தான். அவன் குமாரிடம் மன்னிப்பு கேட்டான். நான் பயத்தில் இதை செய்தேன். உன்னை நம்பி விட்டேன். இனி இதுபோன்ற நிலை வந்தால் நீ என்னை முழுமையாக நம்பலாம் எனச் சொன்னான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து சிரித்தபடியே பயணத்தை தொடர்ந்தனர். அந்த நாள் முதல் செந்தில் குமாரின் உண்மையான நட்பின் மதிப்பை புரிந்து கொண்டான். ஏனெனில் ஒரு உண்மையான நண்பன் அவனுக்கு தேவையான நேரத்தில் துணையாக இருக்க வேண்டும் என்பதையே வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நன்றி, வணக்கம்.